Lord. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை 2025ஆம் ஆண்டு கடந்த 6 மாத காலமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில கூடி வந்து அவருடைய பாதத்தில உட்கார்ந்து செபிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக கர்த்தருக்கு தோத்திரம். இந்த 7வது மாதத்தில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் வாசிக்கிறேன். யோபு புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவ பிள்ளையே, கடந்த 6 மாத காலமாய் ஒரு நன்மையும் கிடைக்கவில்லையே என்று தொய்ந்து போய்விட்டீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 7வது மாதத்துல ஒரு பரிபூர்ணமான நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வான். உலகத்தில் நடக்கிற எந்த காரியமானாலும் அதை நம்முடைய மூளையினால சிந்தையினால கிரகிக்க முடியும். ஆனால் இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை உங்களால் கிரகிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். எப்படி இந்த காரியம் நடந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அவர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறார். தேவன் இந்த 7வது மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர ஆண்டவருடைய நாமத்தினால ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென், ஆமென்.